அடிக்கடி வெளியூர் பயணம் செய்பவர்கள் இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் விபத்தே ஏற்படாது. உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்திற்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும். நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல அடிக்கடி வெளியூர் பயணம் செய்யறவங்க அல்லது அடிக்கடி விபத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சில விஷயங்கள் செய்வதன் மூலமாக அவங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்திக்க முடியும். விபத்து ஏற்படுவதற்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் ஆத்ம பலம் குறைவாக இருப்பது. ஆத்ம பலம் குறைவாக இருப்பவர்களுக்கு விபத்து அடிக்கடி ஏற்படும். அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்கிறது நல்லது. ஆத்ம பலத்தை அதிகரிக்க தியானம் செய்யறது அவசியமான ஒரு விஷயம். ஆனா எல்லாருக்குமே தியானம் செய்ய தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுடைய மனதிற்குள் நீங்க எந்த வேலை செய்து கொண்டு இருந்தாலும் அந்த வேலை செய்யும் போது இறை நாமத்தை நீங்க மனதுக்குள்ள ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கும். முக்கியமாக மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை வணங்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறையாவது விரதம் மேற்கொள்வது ஆத்ம பலத்தை அதிகரிக்கும். வாரம் ஒரு முறையாவது ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறது உங்களுக்கு ஆத்ம பலத்தை அதிகரித்து கொடுக்கும். முக்கியமாக உடல்நல குறைவு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது விரதமும் இருக்க முடியாது, கோவிலுக்கு போயும் வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களால் முடிந்த அளவு தான தர்மங்கள் செய்யுங்க. அதாவது இறை வழிபாடு செய்ய முடியல, கோவிலுக்கு போக முடியல, விரதம் மேற்கொள்ள முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தானம் தர்மம் செய்யறதன் மூலமாக தங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்க முடியும். உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தின் அன்று நீங்க அரிசி தானம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆத்ம பலம் அதிகரிக்கும். அது மட்டும் அல்லாம உங்களால முடிந்த எல்லா உதவிகளும் செய்யலாம். கல்விக்கு உதவி செய்யலாம், மருத்துவ உதவி செய்யலாம், இந்த மாதிரி அன்னதானத்திற்கு உதவி செய்யலாம். இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்தாலும் உங்களுடைய ஆத்ம பலம் அதிகரிக்கும். முக்கியமாக பசியில் இருக்கும் ஏழைகளுக்கு உணவு தானம் தர்றது மூலமாக ஆத்ம பலம் அதிகரிக்கும். தானம் தர்மம் செய்யும் பொழுது உங்களுடைய குழந்தைகளையும் நீங்க உடன் அழைச்சிட்டு போய் அவங்களுடைய கைகளாலேயும் தானம் தர்மம் செய்ய சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். அவங்களுடைய ஆத்ம பலமும் அதிகரிச்சு அதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். விபத்து அடிக்கடி நிகழ்வு அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது விபத்து நிகழல ஆனாலுமே அடிக்கடி வெளியூர் பயணம் செய்யறதுனால எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இறை வழிபாடு, அதாவது உங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகரிப்பதன் மூலமாக உங்களுடைய பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்தலாம். முக்கியமாக இறை வழிபாடு உங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகப்படுத்தும். விரதம் இருப்பது, இறைவனுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, கோவிலுக்கு போறது, இது எதுவுமே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தான தர்மங்களை செஞ்சு உங்களுடைய ஆத்ம பலத்தை அதிகப்படுத்தலாம். நம சிவாய.